ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்ட்ரடே ஸ்டாக்ஸை பற்றி நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லைவ் மார்க்கெட்டில் சில அப்டேட் இருந்தது அப்படின்னா, இல்லை ஏதாவது நைஸ் செட்டப் இல்லை பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிச்சு அப்படின்னா நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். அந்த டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த லைவ் மார்க்கெட்டில் நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்டை நீங்கள் தாராளமாக வாட்ச் பண்ணலாம். ஸோ முதல்ல நாம் இண்டெக்ஸை பார்க்கலாம். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்ஸ் போயிடலாம். ஸோ இது நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2 நாட்களாக நிஃப்டி ஒரு கேப் அப் ஓப்பன் ஆக்கி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நிஃப்டி ட்ரேட் ஆகுது. ஸோ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேலி வந்ததுக்கப்புறம் இங்கே கன்சாலிடேஷன் ஆகும், இல்லை பேஸ் கிரியேட் ஆகும் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ட்ரெண்டு மாறாமல் திருப்பியும் போகணும்னா அந்த பேஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். சப்போஸ் ட்ரெண்டு கண்டினியூ ஆகாமல் பேஸ் கிரியேட் பண்ணி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா ட்ரெண்டு ரிவர்சல் ஆகும். ஸோ இதை நம்ம மைண்டில் வைக்கலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் உண்மையிலே ஒரு நல்ல அருமையான பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நாம் ஒரு ஸ்டாக்கில் பார்த்தோம். உண்மையிலே ஜாக்பாட் அந்த ப்ராஃபிட் அதில் வந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்டாக்கில் ஒரு கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அது என்ன கால் ஆப்ஷன், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் கொடுத்தேன், எந்த அளவுக்கு மேலே போச்சு, டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு என்பதை நாம் இந்த வீடியோடைய எண்டில் நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம பேக் டு த பாயிண்ட், நிஃப்டி நம்ம இப்போ வந்துடலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டியுடைய முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா, நிஃப்டி ஒரு 2 நாளாக ஒரு ட்ரெண்ட் லைனை இது ஃபாலோ பண்ணுது. ஸோ எக்ஸாக்டாக மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் நிஃப்டி டச் ஆகிருக்கு. பட்டு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகலை, பிரேக்கும் ஆகலை, அங்கே டச் ஆகி ரிவர்ஸ் தான் ஆகுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த இடத்துல போயிடுச்சு. பட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா பிலோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஆல்மோஸ்ட் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த லெவல் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸை நாம் கன்சிடர் பண்ணலாம். சப்போர்ட் அதாவது 22,480 லெவல், இது கொஞ்சம் க்ரூஷியலான ஒரு லெவல். பிகாஸ் ட்ரெண்ட் லைனும் இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸும் இந்த இடத்துல கூடுது. ஸோ இது ஏரியா ஆஃப் கன்ஃப்ளூயன்ஸ் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணலாம். ஸ்ட்ராங் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நிஃப்டி இது 22,380 இந்த ஜோன் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நிஃப்டி நாளைக்கு ஆக்ட் பண்ண போகுது. சப்போஸ் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில், அதாவது 22,480 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், இம்மீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,580 லெவல். அது அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம். சப்போஸ் நிஃப்டி கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல சப்போர்ட் இடத்துல எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ சப்போஸ் ஒரு டபுள் பாட்டம் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கலாம். 3 மினிட்ஸ், 1 மினிட், இல்லை 5 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அதன் அடிப்படையில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஒன்ஸ் நெக்லைன் பிரேக் பண்ணாலே பை பண்ணுங்கள். இந்த பாட்டம், அந்த பேட்டர்னுடைய பாட்டம் ஸ்டாப் லாஸை வச்சு 1:1, 1:2 லெவலில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிடுங்க.
ஸோ நிஃப்டி வந்து சப்போஸ் நாளைக்கு வந்து கொஞ்சம் டவுனாக ஓப்பன் பண்ணி இந்த இடம் அதாவது 22,380 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து செல் பண்ணலாம். இமீடியட் டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 22,280 லெவல், ஸ்டாப் லாஸ் வந்து 50 பாயிண்ட்ஸ். இன்கேஸ் சப்போஸ் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்க, வெயிட் பண்ணுங்கள், இமீடியட்டாக நீங்கள் போகாதீங்க. ஜஸ்ட் ஒரு புல் பேக் வந்தது அப்படின்னா அந்த புல் பேக்கில் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் இடத்துல எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இன்கேஸ் டபுள் டாப் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் செல் பண்ணுங்கள். இந்த பேட்டர்னுடைய டாப் நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சு 1:1, 1:2 லெவலில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் வெளியே வரலாம். ஸோ நிஃப்டி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நம்ம போயிடலாம். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியுடைய ஒரு சார்ட்டு. நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டி கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளாக வந்து ஒரு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிருக்கு ஆஃப்டர் எ வெரி குட் ரேலி. ஸோ இங்கே வந்து கன்சாலிடேஷன் ஆகுது. ஸோ இது பேஸ் கிரியேட் ஆகுது. நாளைக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்டு வந்து திருப்பியும் வந்து ஒன் வேயாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகும். இன்கேஸ் இந்த பேஸ் இல்லை இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பிரேக் பண்ணால், அதாவது புல்லிஷ் ட்ரெண்டு இன்னும் கண்டினியூ ஆகும். இன்கேஸ் சப்போஸ் இந்த ட்ரெண்டு வந்து மேலே பிரேக் பண்ணாமல் கீழே பிரேக் பண்ணிச்சு, பிகாஸ் இது வந்து சொன்ன மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் பீரியட் இல்லை பேஸ் பீரியட் ஆஃப்டர் அ குட் ரேலி. ஸோ இது பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே வந்து ட்ரெண்டு வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே போகாது, கீழே வந்து வரக்கூடிய காலத்தில் வரும். ஸோ நாளைக்கு முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா 47,710 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. சப்போர்ட் நீங்கள் ஒரு மைனர் சப்போர்ட்டை இங்கே எடுக்கலாம். பிகாஸ் 47,480 லெவல் வந்து ஒரு மைனர் சப்போர்ட் எடுக்கலாம். பிகாஸ் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல அந்த விக் வந்து டச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து யூ கேன் கன்சிடர் அஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த நாளைக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 47,480 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை வந்து செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 பாயிண்ட்ஸ், இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,200 லெவல். இது வந்து நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்கேஸ் சப்போஸ் பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல் அதாவது 47,710 லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, இங்கே நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள், பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 48,000. அந்த சைக்காலஜிக்கல் லெவல் அது வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் வைக்கலாம், பிளான் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள். ஸோ பேங்க் நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்கேஸ் சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி, நீங்கள் உடனே ஜம்ப் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள் ஒரு புல் பேக்குக்கு. இங்கே வந்து என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இன்கேஸ் டபுள் டாப் இந்த சப்போர்ட்டில் இப்போ சப்போர்ட்டாக இருந்தது, அதுக்கப்புறம் கீழே வந்தால் இது ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் செல் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த நெக்லைன் உடைச்ச உடனே ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பேட்டர்னுடைய டாப் ஸ்டாப் லாஸாக வைங்க. டார்கெட் 1:1, 1:2 லெவலில் புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. ஸோ இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஆர்இசி லிமிடெட். ஸோ ஆர்இசி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேஸ் லைனு, இல்லைன்னா இது வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். நாளைக்கு இது பிரேக் பண்ணால் பை பண்ணலாம், இன்கேஸ் ஃபெயில் ஆகி இதை பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் வெறும் பைக் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். செல்லிங் வந்து லைவ் மார்க்கெட்டில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பை அபவ் 468.50, ஸ்டாப் லாஸ் 459, டார்கெட் 473, 478 அண்ட் 483. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம், ஹிண்டால்கோ. ஸோ ஹிண்டால்கோ கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான இது கூட அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ
ஹையர் லோஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது. இந்த லோக்கும் இந்த லோ பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து ஹையர் லோ இதை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட ஹையர் லோ. ஸோ இதுவும் ஹையர். ஸோ ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த பேஸ் வந்து நாளைக்கு உடச்சிதுன்னா பை பண்ணுங்கள். பை அபவ் 573, ஸ்டாப் லாஸ் 565, டார்கெட் 577, 582 அண்ட் 592. நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஆர்த்தியில் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஆர்த்தியில் வந்து ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இதை வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் இந்த லெவல் பிரேக் பண்ணால் பை பண்ணலாம், செல் பண்ணலாம். இன்கேஸ் இது ஃபெயில் ஆகி இதை பிரேக் பண்ணால் பை பண்ணலாம். ஸோ அதான் ரெண்டு இங்கே கொடுத்துக்கிறேன். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் இன் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். பை அபவ் 682 கீழே செல் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் 689, டார்கெட் 677, 671 அண்ட் 663. பை அபவ் 689, இது லெவல் பிரேக் பண்ணால் பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் 682, டார்கெட் 684, 678 அண்ட் 666. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், எஸ்கார்ட்ஸ். ஸோ எஸ்கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு என்ன மாதிரியான ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரேலிக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து இங்கே கன்சாலிடேட் ஆகுது, இல்லைன்னா பேஸ் கிரியேட் ஆகுது. பேஸ் கிரியேட் ஆகி பிரேக் அவுட் கூட ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இங்கே ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். பை எஸ்கார்ட் அபவ் 2885, ஸ்டாப் லாஸ் வந்து 2848, டார்கெட் வந்து 2910, 2928 அண்ட் 2960. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், இண்டஸ் டவர். ஸோ இண்டஸ் டவரில் கூட ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஒரு செகண்ட் இதை எடுத்துடுறேன். என்ன பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் நெக்லைனு. இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லாக சைட்வேஸாக ட்ரேட் ஆயிருக்கு. இன்கேஸ் இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த அப்பர் ட்ரெண்டு ரேலி இன்னும் கண்டினியூ ஆகும். சப்போஸ் பிரேக் பண்ணாமல் இது பிரேக் பண்ணிச்சுன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இதில் இருக்குது. ஸோ பை இதுக்கு மேலே பை பண்ணலாம். நான் வந்து அது என் லைவ் மார்க்கெட்டில் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. எங்கே செல் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு கீழே செல் பண்ணலாம். ஸோ செல் பிலோ 303, ஸ்டாப் லாஸ் 309, டார்கெட் 300, 295 அண்ட் 288. ஸோ பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. நான் போட்ட அந்த சார்ட்டை வந்து நீங்களும் பிளாட் பண்ணி வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய முந்தின வீடியோஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தேன், இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து யூபிஎல் சொல்லியிருந்தேன். ஸோ யூபிஎல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்ம் இங்கே ஆயிருக்கு. அதாவது 469க்கு மேலே நான் உங்களை பை பண்ண சொன்னேன். ஸோ இந்த 3 டார்கெட்டை நான் கொடுத்தேன். ஸோ ஹை பார்த்தீங்க அப்படின்னா 477 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 8 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணோம். அது மாதிரி எஸ்ஆர்எஃப் கூட நான் கொடுத்துருந்தேன். எஸ்ஆர்எஃப் பை எங்கே பை அப்படின்னா 2630க்கு மேலே நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 2645, 70 அண்ட் 27 இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். ஹை வந்து 2663 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் வந்து 32 ஜாக்பாட் பாயிண்ட்ஸ் நாம் கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்போலோ டயர் லைவ் மார்க்கெட்டில் நான் கொடுத்தேன். அப்போலோ டயர் ஸோ காலையில் வந்து நான் உங்களுக்கு இந்த லெவல் பிரேக் பண்ண செல் பண்ண சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட்டில் வந்து ஸ்டெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் இது பிரேக் ஆயிடுச்சு. உடனே நான் வந்து ஒரு செல்க்கு பதில் பை கால் கொடுத்தேன். இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கன்ட்டு பாருங்கள். 469 பிரேக் பண்ணதுக்கப்புறம் 474 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஐஓசி இதுவும் நாம் பை பண்ண சொல்லியிருந்தேன். 170, 150க்கு மேலே நான் பை பண்ண சொன்னேன். ஸோ இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா 174,
50 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ். அப்புறம் யூபிஎல்ல வந்து கால் ஆப்ஷன் வேறு நான் கொடுத்துருந்தேன். அதாவது எந்த கால் அப்படின்னா 470 கால், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 470. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உடைய கால் ஆப்ஷன் நான் கொடுத்தேன். பை அபவ் நீங்கள் பார்க்கலாம் 1450க்கு மேலே பை பண்ண சொன்னேன். ஸோ 1450 பிரேக் பண்ணி திருப்பி 14 கிட்ட வந்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 வே ரேலியாக கிட்டத்தட்ட 19 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் 14லேருந்து ஒரு 19 மைனஸ் பண்ணால் 5 பாயிண்ட்ஸ். ஸோ ஈஸியாக அதில் ஒரு 5 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸு, வித்தியாசப்பட்ட செக்மெண்ட்லேருந்து செக்டர்லேருந்து நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் இதை பாருங்கள். உங்களுக்கு இது நல்ல பிரயோஜனமாக எஜுகேஷனல் டைப் ஆஃப் வீடியோவாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஹிட் த லைக் பட்டன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அட்வான்டேஜ் எடுக்க முடிகிற மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.